ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கிரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாடல் தான் நம்ம வந்து போட போகிறோம். தென் இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல்லையா 150, பாதி வந்து 75, 26 இந்த ரையாக போட்டு ரிவால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் எக்ஸ்ட்ரூடு, நீங்கள் ரிவால்வும் பண்ணலாம். அதோட டயா பார்த்தீங்கன்னா 3820. தென் ஸ்வீப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெஜெக்ட்ரி வந்து 25 ரேடியஸ். இதுவும் இந்த ட்ரெஜெக்ட்ரி பிளேஸ் ஆகிருக்குது 19. தென் அதோட ப்ரொஃபைல் இது வந்து பார்த்து அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 2010. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிரே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பார்ட்டில் போய்ட்டு நியூ போயிட்டு அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட்ஸ் வழக்கம் போல் எல்லா கிரியோ வீடியோலையும் சொல்கிறது தான். ஜஸ்ட் பிளேன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. டாப் பிளேன் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் லையாக பார்த்தீங்கன்னா 26. அதோட ஹைட் வந்து 42 வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. இது 75. தென் ஓகே, டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 26, 75, 42. ஜஸ்ட் ஒரு சென்டர் லைனு ரிவால்வ் பண்ணுறதுக்கு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரிவால்வ் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்துடும். சேம் ஃப்ரண்ட் பிளான் யூஸ் பண்ணி தான் ஸ்கெட்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். தென் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 38. தென் இங்கேருந்து இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 பிகாஸ் டயா வந்து 20. இங்கேருந்து இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 19 பிகாஸ் டோட்டல் டயா வந்து 38. தென் இப்போது ரெவால்வ் பண்ணதுக்கு ஒரு ஆக்சிஸ் வேணும். சேம் ஒரு சென்டர் லைன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, கரெக்டாக தான் ரெவால்வ் இருக்குது. தென் இப்போது சேம் ஃப்ரண்ட் பிளேனு ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த பக்கம் எடுத்துக்கிச்சா ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்சு. இப்போ அந்த கட் ஒன்று பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள். இது வந்து 9, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 3. தென் ஜூம் பண்ணிக்கிட்டே இப்போ வந்து லைன் போடணும். டெலீட் போய்கிட்டு இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடு 2 பக்கமாக கொடுங்க. போத் டைரக்ஷன் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும். ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. கட் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த செக்ஷன் வியூக்கு மாற்றிக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு லைனு கன்ஸ்ட்ரக்ஷன் 19 கரெக்டாக அந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆகணும். போய் முடிக்கிறது நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் அது டச் பண்ணுற கூட முடிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இப்போது சேம் இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அந்த பக்கத்துக்கு ஒரு ஆர்க்கு. இதை 2 டேஞ்சன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 25.
இதுவும் ரேடியஸ் 25. ஜஸ்ட்டு சேம் 42 மீட் ஆகட்டும். அதனால் ஒன்று அது ஜஸ்ட் அந்த போர்ஷனில் உள்ளே போகணும், அவ்வளோதான் மேட்ரு. ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட்டு 25 கொடுங்க, இப்போ கரெக்டாக வந்துடும். ஓகே, இதுனா கூட ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு லைன் போட்டுக்கலாம், ஜஸ்ட்டு உள்ளே போகணுன்றதுக்காக. ஓகே ஓகே கொடுத்துட்டு ஸ்வீப் எடுத்துக்கிட்டு எங்கேருந்து வரைய போகிறோம் அங்கேருந்து வரையலாம். ஜஸ்ட்டு ஸ்கெட்சு. ஓகே, அங்கே இருக்குது. தென் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலு. இது பார்த்தீங்கன்னா 20, இது பார்த்தீங்கன்னா 10. இந்த கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 or 2.5 உங்கள் விருப்பம். 3 கொடுத்துக்கிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும் ஃபில்லட் பண்ணியிருக்கிறது. 4 பக்கமும் 3 கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப் ப்ரொஃபைல் வந்து போயிருக்கும் கரெக்டாக. நீங்கள் சப்போஸ் லைன் உள்ளே போனோன்னா மெர்ஜென்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். சேம் ஆக்சிஸ் பேட்டர்ன், ஆக்சிஸ் பேட்டர்ன். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 123 தானே? ஓகே, 4 தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. ஸ்கெட்சில் எப்படி இருக்கோ அப்படியே போட்டாச்சு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.